So when I went to the theater to watch Terry, and I sat down with my friends, and when that scene came, and when I die in the film, the first thing I did is like I looked around everywhere, and my own friends, even Chaitanya, was sitting next to me and crying. So I think that was I was my most happiest moment. That நேத்து சமந்தா ஃபர்ஸ்ட் டைமா ஃபேஸ்புக்ல லைவ்ல வந்து ஃபேன்ஸோட உரையாடிட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் லைவா நிறைய கொஸ்டின் பண்ண அதுக்கு அவங்க ஜாலியா பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. இதுக்கு நடுவுல ஒரு ஃபேன் வந்து நீங்க நாக சைத்தன்யாவை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்றீங்க அப்படிங்கறத எந்த தருணத்துல உணர்ந்தீங்கன்னு ஒரு உணர்வுபூர்வமான கேள்வியை கேட்டுட்டாரு. அதுக்கு சுவாரஸ்யமா நம்ம சமந்தா பதில் சொல்லிருக்காங்க. ஒரு வாட்டி நாக சைத்தன்யாவும் சமந்தா நடிச்ச தெரி படத்தை பார்த்திருக்காங்க. சமந்தா அதுல சாகர மாதிரியான சீன் வரும்போது நாக சைத்தன்யா தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. அத பக்கத்துல இருந்து பார்த்த சமந்தாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சாம். சோ அந்த நேரத்துலதான் அவங்க எவ்வளவு லவ் பண்றாங்க அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரிஞ்சுதாம். நாக சைத்தன்யாவுடைய தம்பி அகிலுக்கு திருமணம் நடக்க போகுது. 2017 சம்மர்ல அவரோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களோட கல்யாண பேச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவ்வளவு ஜாலியா இருந்த சமந்தாவுக்கு திடீர்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டுடுச்சு. அது என்ன அப்படின்னா, அவங்களோட காஸ்ட்லியான மோதிரம் ஒண்ணு தொலைச்சிட்டாங்களாம். அந்த மோதிரத்தை அவங்களோட அசிஸ்டன்ஸ் யாராச்சும் தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ண சமந்தா எல்லா அசிஸ்டன்ஸையும் உட்கார வச்சு கேள்வி கேட்டோம்னா எல்லாரையுமே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களாம். இந்த விஷயத்தை எப்படியாச்சும் சீக்கிரட்டா மட்டும் வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் எப்படியோ வெளியில வந்துருச்சு. இப்போதைக்கு அப்செட்ல இருக்கிறது சமந்தா மட்டும் இல்ல, நம்ம இளைய திலகம் பிரபுவும் தான். 1992ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச மன்னன் திரைப்படம் சூப்பர் ஸ்டாரோட கெரியர்லயே ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. 92ல சிவாஜி புரொடக்ஷன் சார்பா இந்த திரைப்படம் வெளியாச்சு. மன்னன் படத்தோட ரீமேக் வெளியாகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் 2-3 நாளைக்கு முன்னாடி வெளியாச்சு. இதை பார்த்து எல்லாருமே செம்ம குஷி ஆயிட்டாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் குஷியான இந்த விஷயத்துலதான் நம்ம பிரபு பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. மன்னன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படத்தோட ரீமேக்ல நம்ம ராகவா லாரன்ஸ் நடிக்கிறாரு. கவுண்டமணி பாத்திரத்துல வடிவேலு நடிக்கிறாரு. நல்ல விஷயம் தானே, இதுக்கு ஏன் ஷாக் ஆகுறாரு அப்படின்னு கேட்டா, இந்த படத்தோட ரைட்ஸ பிரபு இன்னும் யாருக்கும் விக்கலையாம். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு விக்ரம் பிரபுவை இந்த படத்தோட ரீமேக்ல நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்த இவருக்கு உண்மையிலேயே இது ஷாக்கிங்கான விஷயம் தானே. பலே வெள்ளையே தேவா, வெற்றியுடன் திரும்பி வா அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கான ஒரு விஷயம். வெற்றியுடன் திரும்பி வா ஒரு எனர்ஜியான ஒரு விஷயம். அது இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றனால பலே வெள்ளையே தேவா அப்படின்ற டைட்டில் வச்சாச்சு.